ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். அதாவது போன வீடியோவில் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் இம்பார்ட்டன்ஸ் லீடரை அதாவது முக்கிய தலைவர்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதில் தந்தை பெரியாரை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாளை பற்றி பார்க்கலாம் வாங்க. அஞ்சலை அம்மாள் நம்ம டிஎன்பிசிக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிலபஸில் ரோல் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது சிலபஸில். அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாளை பற்றி இருக்குது. பெண்கள் யார் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட விடுதலை போராட்டத்துக்காக கலந்துட்டாங்கன்னு சொல்லி இருக்குது. நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அஞ்சலை அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலை அம்மாள் பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. மகாத்மா காந்தி. அடுத்து அஞ்சலை அம்மாள் எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கடலூரில் தான் பிறந்தாங்க. அடுத்து 1927 நடைபெற்ற நீல் சிலை அகற்ற போராட்டத்தில் தனது 9 வயது மகளுடன் பங்கேற்று சிறையில் சென்றவர் யாருன்னு கேட்பாங்க. அதுவும் அஞ்சலை அம்மாள் தான். அடுத்து அஞ்சலை அம்மாள் எந்த ஆண்டு அரசியல் பொது வாழ்க்கையில் இணைந்தான்னு சொல்லி கேட்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1921 தான். சரிங்களா. அடுத்து அஞ்சலை அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் சேர்ந்த முதுகுநகர்ன்ற ஒரு இடத்துல தான் பிறந்திருப்பாங்க அஞ்சலை அம்மாள். அடுத்து அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யார்? வந்து தென்னாட்டு ஜான்சி ராணி பேர் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அதை நம்ம வந்து கீழே பின்னாடி பார்ப்போம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. 6 ஆண்டுக்கு மேல் ஜெயிலில் சிறை தண்டனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்துருக்காங்க மொத்தம். இது வந்து ஒரு கொஷினை கேட்பாங்க. அதாவது அஞ்சலை அம்மாள் எத்தனை டைம் சிறைக்கு போயிருக்காங்க, எத்தனை வருஷம் சிறையில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 6 ஆண்டுகளுக்கு மேல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அஞ்சலை அம்மாள் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1, 1890. அப்போ தான் அஞ்சலை அம்மாள் பிறந்தாங்க. இதுக்கு விஷயத்தில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்ணுன்ற ஒரு இது இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் சொல்லலாம். விடுதலை போராட்டத்துக்காக தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. 1908 வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறாங்க. சரிங்களா. இவங்க எப்போ திருமணம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1908. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறாங்க. அவரோட கணவனும் பார்த்திங்கன்னா கணவனோட பேர் முருகப்பா. சரிங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை போராட்டத்துக்காக, அதாவது ஃப்ரீடம் ஃபைட்டராக தான் இருந்திருக்காரு. சரிங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலை அம்மாளோட ஹஸ்பண்ட். அடுத்து அஞ்சலை அம்மாள் என்னென்ன தொழில் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வேளாண்மையும் செஞ்சுருக்காங்க. வேளாண்மை அண்டு நெசவு தொழில் தான் செஞ்சுருக்காங்க அஞ்சலை அம்மாள். இது ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. அஞ்சலை அம்மாள் எந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நெசவு தொழில் அண்டு வேளாண்மை முக்கியமான தொழிலாக அவங்க செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அடுத்து மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தின் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் அஞ்சலை அம்மாள். மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் 1921 தொடங்கியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாளும் பங்கேற்றிருப்பாங்க. அங்கேருந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையும் தொடங்குது. 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கம், அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் தென்னிந்தியாவில் முதல் பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க தான். தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலை அம்மாள் முதல் பெண்மணியாக இருக்காங்க. அதாவது சவுத் இந்தியாவில் யார் ஜாயின் கேட்டிங்கன்னா அஞ்சலை அம்மாள் தான். எங்கன்னா விடுதலை போராட்டத்துக்காக. அவங்க தனது குடும்ப சொத்துக்கள், அதாவது அஞ்சலை அம்மாள் அவங்களோட குடும்ப சொத்துக்களுக்கான அப்புறம் நிலத்தையும் வீட்டையும் விற்று அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்ப சொத்துக்களையும் விற்று அவங்களோட நிலம் எல்லாத்தையும் விற்று வீடு எல்லாத்தையும் விற்று சுதந்திர போராட்டத்துக்காக செலவு செஞ்சுருப்பாங்க. இது ஒரு கொஷினாக கூட கேட்கலாங்க. அதாவது சுதந்திர போராட்டத்துக்காக யார் அவங்களோட நிலத்தை சொத்தனை இழந்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணுறாங்க, அஞ்சலை அம்மாளை பார்த்து பாராட்டுறாங்க. யார்? பாரதிதாசன் வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாளை இதை பார்த்துட்டு பாராட்டுறாங்க. 1914 வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் முடங்கி வீட்டிலே இருக்கிறத பார்த்துட்டு
நீங்கள் இப்போ இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக, அதாவது நாட்டுக்காக இப்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களேன்னு சொல்லி சுப்பிரமணிய பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாவை பாராட்டியிருப்பாங்க. அடுத்து நீல் சிலை சத்தியாகிரகம், சரிங்களா? நீல் சிலை சத்தியாகிரகம் அதாவது 1957 சிப்பாய் கிளர்ச்சி நடக்குங்க. இது நல்லா டேட் நல்லா பார்த்துக்கோங்க. 1857 வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய் கிளர்ச்சி நடக்கும். அந்த சிப்பாய் கிளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல சிப்பாய்கள் அண்டு பொதுமக்கள், பல சிப்பாய்களும் வந்து பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் படுகொலை செய்கிறாங்க, சரிங்களா? இது காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் நில். இது கூட ஒரு கொஷினை கேட்கலாம். அது சிப்பாய் கிளர்ச்சியில் படுகொலை, அதாவது சிப்பாய்களும் பொதுமக்களும் படுகொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லி கேட்கலாம். அது ஜேம்ஸ் நில் தான், சரிங்களா? அடுத்து அவரோட நினைவாக வந்து பார்த்திங்கன்னா 1960 சென்னையில் மவுண்ட் ரோடில் ஜேம்ஸ் நில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையை எதிர்த்து, அதாவது அந்த சிலையை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலை அம்மாள் போராட்டம் பண்ணுறதுனால அந்த சிலையை உடைச்சிருவாங்க. அஞ்சலி அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை உடைச்சதுக்கு 1927 வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்கள மகளோட அம்மா கண்ணும், சரிங்களா? அதாவது அஞ்சலி அம்மாளோட மகள் அம்மா கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கேற்றிருப்பாங்க. இந்த சிலையை உடைச்சி 6 மாதம் சிறை தண்டனை, அதாவது 1 ஆண்டு சிறை தண்டனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு கிடைக்கிது. யாருன்னு கேட்டிங்கன்னா அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகத்தின் எத்தனை ஆண்டு வந்து ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 1 இயர். இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம்னு பார்த்திங்கன்னா 1931 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 10 கடலூரில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக காயமடைகிறாங்க, சரிங்களா? அந்த போராட்டத்தில் அஞ்சலி அம்மாள் ரொம்ப கடுமையாக காயமாகறாங்க. அதன் பின் 6 மாதம் சிறை தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனையில் இருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது நீல் சிலையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் சிறையில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. சத்தியாகிரகத்தில் அதாவது உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மந்த் வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கும்போது அவங்க 6 மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க, சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. நிறைய மாதத்தில் சிறையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க, சரிங்களா? அவங்க விடுதலை கொடுப்பாங்க. வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருப்பாங்க. வெளியே வந்தோடனே ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருப்பாங்க. நிறைய மாதம் கர்ப்பிணியாக வெளியே வருவாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று அதுக்கப்புறம் அதன் பின் 15 நாள் கழித்து சிறைக்கு சென்று மீதி இருக்க 2 மாதம், அதாவது 4 மாதமாக 6 மாதமாக கர்ப்பிணியாக இருப்பாங்க. 4 மாதத்தில் வெளியே வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றுட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றுட்டு 15 நாள் கழித்து திரும்ப சிறைக்கு போவாங்க. சிறைக்கு போயிட்டு 2 மாதம் தண்டனை நிறைவு செஞ்சுட்டு 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வெளியே வருவாங்க. அடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வி வீரன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. செவில் வீரன் சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க, சரிங்களா? இவருக்கு அதாவது சிறையில் வந்து பிறந்தப்போ அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா செவில் வீரன். பின்னர் அங்கேருந்து ஜெய் வீரன் சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அதாவது சிறையில் வந்ததுக்கப்புறம் செவில் வீரன்ற பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெய் வீரன் சொல்லிட்டு பேரை மாற்றுறாங்க. இது ரொம்ப முக்கியம். எப்போ பேர் மாற்றுறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து பிற செயல்பாடுகள் 1931 வந்துன்னா சென்னையில் நடந்த அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் அதாவது 1931 சென்னையில் நடந்த அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலி அம்மாள் என்பதை தலைமை தாங்குறாங்க, சரிங்களா? அதாவது எப்போ தலைமை தாங்குறாங்கன்னா 1931 அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்தொடர் மாநாடு, சரிங்களா? அடுத்து 1932 வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களும்
அதாவது 1932 பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் மது ஒழிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மது ஒழிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மது ஒழிப்பு கொள்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஆதரித்து அவங்களும் கலந்து கொண்டுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் 9 ஆண்டு சிறைக்கு சென்றாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 மாத சிறை தண்டனை இந்த மது ஒழிப்பில் அந்த போராட்டத்தில் ஜாயின் பண்ணதுக்கு அஞ்சலி அம்மாளுக்கு 9 இயர்ஸ் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. 1933 சட்டமன்ற மறியல் சட்டமன்றத்தில் பங்கேற்கிறாங்க. சரிங்களா, 1937 தான். அடுத்து அதே ஆண்டு துணி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாத சிறை தண்டனை பெற்றுக்கொண்டார். சரிங்களா, அந்த துணி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து 3 மாதம் ஜெயிலுக்கு போகிறாங்க. சரிங்களா, எந்தெந்த வருஷம் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து 1934 காந்தியடிகளும் வந்தபோது அஞ்சலை அம்மாளை சந்திக்க முயன்றார். காந்தி வந்து பார்த்திங்கன்னா கடலூருக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலை அம்மாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலை அம்மாள் காந்தியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை விதித்தாங்க. ஆனால் அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறு வேஷத்தில், அதாவது புர்காவை அணிந்து போயிட்டு காந்தியை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க காந்தி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாளுக்கு தென்னிந்தியா ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரிங்களா, அதாவது நம்ம ஏன் இங்கே ஜான்சி ராணி அதிகமாக படிச்சுட்டு இருக்கோம், ஜான்சி ராணியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஜான்சி ராணியை பற்றி நம்ம எலாபரேட்டாக நல்ல டீப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது ஐஎன்எம் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அஞ்சலி அம்மாவோட துணிவை பார்த்து அவங்களோட தைரியத்தை பார்த்து தான் தென்னிந்தியா ஜான்சி ராணி என்று நம்ம காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறார். சரிங்களா, அடுத்து 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று 6 மாதம் கருங்காவல் சிறை தண்டனை பெற்று, சரிங்களா, அதாவது 6 மாதம் சிறை தண்டனை இங்கே போயிருக்கிறாங்க. என்ன போராட்டம் அப்படின்னா தனிநபர் போராட்டம். சரிங்களா, தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் 1940 தண்டனை பெற்று கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா கண்ணனூர் சிறை. சரிங்களா, அதாவது உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம், அந்த 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வெளியே வந்து குழந்தைய பெற்றுட்டு திரும்ப 15 நாள் கழித்து சிறைக்கு போவாங்க. சிறைக்கு போயிட்டு 2 மாதம் தண்டனை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அடுத்து 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் தனக்கு தியாகி பட்டம் வேண்டாம் என்று மறுத்தனர். தியாகி பட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மகாத்மா காந்தி நம்ம தியாகின்னு சொல்கிறோம், ஜவஹர்லால் நேரு இவங்களாம் நம்ம தியாகின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அஞ்சலி அம்மையார் தியாகின்ற அந்த பட்டத்தை எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாள் எந்தெந்த வருஷம் ஜெயிலுக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா நீல் சிலை வச்சுருப்பாங்க. அந்த நீல் சிலை காரணமாக ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்திருப்பாங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரகா 1931 நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சிறையில் இருந்திருப்பாங்க. அடுத்து மது ஒழிப்பு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் சிறையில் இருந்திருப்பாங்க. அடுத்து துணி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாத சிறையில் இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த 4 மாத சிறையில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 1941 வெள்ளனே வெளியேறுன்ற போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. சரிங்களா, அப்போ சிறையில் அடைக்கப்படுறாங்க. சரிங்களா, அதாவது வெள்ளனே வெளியேறுன்னு சொல்கிற இயக்கம் 1941-42 அப்பயும் சிறையில் அடைக்கப்படுறாங்க அந்த போராட்டத்தில் கலந்து.
அதில் மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை வருஷம் இவங்க இப்போ ஜெயிலில் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு மேலேயே 6 இயர்ஸ் அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து இவங்க எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. எங்கே கேட்டிங்கன்னா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதி அவங்களோட ஊர் கடலூர் தொகுதியிலே இருந்திருப்பாங்க. எப்போ ஃபஸ்ட்டு 1937, 46, 1937 ஒன் டைமு, 1946, 1952 என்று 3 முறை வந்து பார்த்திங்கன்னா இவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதாவது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எத்தனை டைம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. 6 இயர்ஸ் எகோ. சரிங்களா, 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க குடியிருந்தாங்கல்ல, வீட்டெல்லாம் விற்றாங்கல்ல, இந்த இதுக்கு அடகு வைத்தாங்கல்ல, அதை சுத்தம் விடுதலை போராட்டத்துக்காக வீடெல்லாம் அடகு வைத்தாங்கல்ல, அந்த கடனை அடைக்க முடியாமல் அவரோட வீடு எல்லாமே ஏலத்தில் விற்றுருவாங்க. சரிங்களா, அப்போது அவங்க முதல் மகன் வந்து பார்த்திங்கன்னா முதல் மகன் காந்தி மற்றும் இளைய மகன் ஜெய்வீரன். சரிங்களா, அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா வீடை பேரை மாற்றிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க பேரில் வச்சா திரும்ப வீடு வந்து பார்த்திங்கன்னா அடகு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகன் பேர்லேயே அவங்க பேர்லேயே வாங்கியிருப்பாங்க. முதல் மகன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காந்தி, இளைய மகன் பேர் வந்து ஜெய்வீரன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 20 பிப்ரவரி 1961 அன்று 71ஆம் வயதில், அதாவது 71வது வயசில் வந்து பார்த்திங்கன்னா காலமானார். சரிங்களா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 20, 1961 காலமானார். நேற்று வந்து பார்த்தோம், போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம், பிப்ரவரி 20 நம்ம என்ன பார்த்தோம், வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே. அதாவது போன வீடியோவில் பார்த்தோம், வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு பார்த்தோம். பிப்ரவரி 20 நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். இது எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1909 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 2009 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பிப்ரவரி 20 2007 இதுக்கான அடித்தளம் போட்டிருப்பாங்க. சரிங்களா, வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு. தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் டேவை தான் நம்ம பெரியாரோட பர்த்டேவை நம்ம வந்து கொண்டாடுறோம் செப்டம்பர் 17. சரிங்களா, செப்டம்பர் 17, 2021 பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சமூக நீதி நாளாக கொண்டாடுறோம். உலக சமூக நீதி நாளாக நம்ம பிப்ரவரி 20 கொண்டாடுறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையாரும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா காலமானார். சரிங்களா, ஓகே. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி அம்மாவை பற்றி பார்க்க வேண்டியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் கேட்பாங்க. சரிங்களா, தேங்க்யூ.